ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டுட்டோரியலில் டிஸ்பிளே டயக்ராம் எப்படி ஆட்டோகேட் 3Dயில் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். டயக்ராம் டவுன் பண்ணுறதுக்கு முன்னாடி டயக்ராம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். இந்த வீல் மாடல் தான் நம்ம வந்து டயக்ராம் பண்ண போகிறோம். தென் இந்த வீலோட ஸ்கெட்ச் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. டோட்டல் டயா பார்த்தீங்கன்னா 200. தென் இது பார்த்தீங்கன்னா 64. அடுத்து இந்த ஏஜ் பார்த்தீங்கன்னா 35, அதுக்குள்ளே 15. இந்த கட் வந்து 15 பண்ணியிருக்காங்க. இந்த பாத் வந்து இந்த டீத் மாதிரி இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா 8. தென் இது வந்து ரேடியஸ் 5. தென் இது பார்த்தீங்கன்னா 5க்கு கட் ஆகும் அவுட்டரில். ஸோ இந்த டெப்த்து தான் 5. அதேமாரி இந்த கட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது வந்து கட்டோட போர்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் இது பார்த்தீங்கன்னா டோட்டல் 30. இது வந்து டோட்டல் 40 இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 30 தான் போடணும். தென் இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5 வந்துச்சுன்னா ஸோ டோட்டல் வந்து 40 வந்துடும். தென் அதேமாதிரி இது வந்து 54 டயா. தென் இது பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. தென் இதோட டெப்த் வந்து 20. இப்போ வாங்க டயக்ராம்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஃபஸ்ட்டு எப்போது மூலம் கெட்டியா சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டு மெக்கானிக்கல் ட்ராயிங் பார்ட் டிசைன் கிளிக் ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து டாப் லைனில் வரைய போகிறோம். ஸோ டாப் லைன் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கலாம். ஸ்கெட்ச் கொடுத்துட்டு சென்டரில் ஒரு சர்க்கிள் டயா பார்த்திங்கன்னா கரெக்டாக 200, ரேடியஸ் வந்து 100. ஸோ டயா 200. எக்ஸ்ட்ரோடு பேடு 15, மிரர் எக்ஸ்டன் கொடுத்துக்கோங்க போத் டைரக்ஷன், கிளிக் ஓகே. தென் அடுத்து வந்து ஓகே இந்த பிளேன் எடுத்துக்கலாம். ஓகே டாப் பிளேன் ஓகே ஃபைன். நமக்கு வந்து வெர்டிக்கலாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. தென் ஹரிசாண்டலாக இருந்துச்சுன்னா கூட ஓகே ஃபைன். இதுலேயே ஓட்டலாம். ஜஸ்ட்டு சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன். தென் அந்த லைனோட லென்த் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் 100, லென்த்து 100. அது எப்படின்னா டயால பாதி. ஸோ ரேடியஸ் ஈக்குவல் லென்த்து, அந்த கான்செப்ட்டு. தென் இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம் லைன் போகிறதுக்கு பதில். ஓகே தென் இப்போது லைன் எடுத்துக்கிட்டு இதை கொஞ்சம் கீழே இருக்கலாம். தென் லைன் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் இங்கேருந்து தென் ஓகே இங்கிட்டிருந்து இங்கே வரையும். தென் அதேமாரி இங்கேருந்து கொஞ்சம் லென்த்தாக லைன் போட்டுக்கலாம். ரைட் கிளிக் லைன் ஆப்ஜெக்ட் வெர்டிக்கல் ஓகே. தென் அதே மாதிரி ட்ரிம் எடுத்துக்கிட்டு இதை ட்ரிம் பண்ணிடலாம். தென் அடுத்து வந்து பார்த்தோம்னா டிஸ்டன்ஸு, இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோஇன்சிடன்ஸ் ஓகே தேவையில்ல. ஸோ கோஇன்சிடன்ஸ் மீன்ஸ் வெர்டிக்கலாக இருக்கான்னு பார்த்தேன். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து 20. தென் அதே மாதிரி இங்கேருந்து இதோட ஆங்கிள் வந்து 15. டோட்டல் வந்து 30 டிகிரி. ஸோ இது வந்து 15. சேம் லைனு இங்கேருந்து இந்த லைனோட ஜாயின் பண்ணி விட்டுருங்க. தென் ட்ரிம்மு. தென் இப்போ வந்து மிரரு அப்பில் உள்ளதெல்லாம் பாட்டமில் வரணும். ஸோ மிரர் எடுத்துக்கிட்டு இந்த லைன் அதேமாரி இந்த லைன் சென்டர் லைன் வச்சு மிரர் பண்ணிக்கிறேன். சேம் சென்டர் லைன் கிளிக் ஓகே. அதேமாரி இங்கிட்டிருந்து இது பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஓகே. இதுவும் சிமெட்ரிக் 30 டிகிரி தான் இருக்குது. தென் இந்த லைனும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கொடுக்குமா ஓகே ஃபைன். ஜஸ்ட் இது ரெஃபரன்ஸ் தான். எக்ஸிட் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம 3D வியூவில் போகலாம். 3D வியூவில் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைன் எடுத்துக்கலாம். லைன் எடுத்துக்கிட்டு இந்த லைன் வந்து 15 டிகிரி. ஸோ இதை வந்து 15 டிகிரி இப்போ வந்து நம்ம
கரெக்டாக ஆக்சிஸ் செலக்ட் பண்ணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கட் ஆகும். குரூ எடுத்துக்கிட்டு ப்ரொஃபைலு ஓகே கொடுத்துட்டு செலெக்ஷனில் போய்ட்டு இப்போது ஆக்சிஸ் செலக்ட் பண்ணணும். ஐ மீன் எக்ஸ் ஒய் இசட் செலக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒய்யும் செலக்ட் ஆகலையா? ஓகே, இப்போ இசட் ஆக்சிஸ் செலக்ட் பண்ணுங்கள். இசட் தான் செலக்ட் ஆகும். தென் பார்த்தீங்கன்னா கட் ஆயிடுச்சு கரெக்டாக இசட்டில். தென் ப்ரிவியூ ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு ஆக்சிஸையும் டெலீட் பண்ணிடலாம். அது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிட்டு இசட் ஆக்சிஸ் கொடுத்ததுனால. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேம்பரு லென்த்து இன்ட்டு லென்த்து அவுட்டரில் தரணும் 2. ஜூம் பண்ணிக்கிட்டு அந்த பக்கம் அவுட்டர், இந்த பக்கம் அவுட்டர். தென் ப்ரிவியூ கிளிக் ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 5 ஐ மீன் -5க்கு பிளேன் கிரியேட் பண்ணணும் அப்பர் சர்ஃபேஸில் வச்சு. -5 கிளிக் ஓகே. தென் அடுத்து அதே மாதிரி ஹைட் பண்ணிக்கிட்டு இந்த பிளேனை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டு இது வந்து ரேடியஸ் 64 அல்லது 65, 120 அல்லது 64 மீன்ஸ் 128 ஓகே 128 ஆர் 130 எடுத்துக்கோங்க. டயாமீட்டரில் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 65. ஸோ 120 130 ஆச்சு. க்ரோ பாக்கெட் எடுத்துக்கிட்டு ப்ரிவியூ ஓகே ஃபைன். இப்போவும் சேம்பர் தரணும். சேம்பர் சேம் லென்த்து இன்ட்டு லென்த்து. அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லென்த்து 5, செகண்ட் லென்த்து 5. ஸோ சேம்பர் எடுத்துக்கிட்டு 5 கீழே 5 அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கிளிக் ஓகே. சரி, இப்போ இந்த ஃபேஸில் ஸ்கெட்ச் பண்ணணும் செலக்ட் பண்ண ஃபேஸில். தென் இது பார்த்திங்கன்னா ரேடியஸ் வந்து 64 அல்லது 64.5, கொஞ்சம் 0.5 அல்லது 1 mm குறைச்சிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் இன்னர் பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக 64 ஆர் 3 64 எடுத்துக்கிறேன் நான். தென் இன்னரில் உள்ள டயா பார்த்தீங்கன்னா என் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா 35 வரும். ஓகே, இப்போ ஒரு வெர்டிக்கல் லைனு தென் ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டுட்டு தென் நெக்ஸ்ட்டு ஒரு ஆங்கிள் டவர் லைன் ஐ மீன் 30 டிகிரி போடணும். டோட்டல் வந்து 60 டிகிரி, 30 டிகிரி கரெக்டாக. அதே மாதிரி இந்த லைனுக்கு இப்போ மிரர் பண்ணிக்கிறோம். இந்த லைனை வச்சுக்கிட்டு தென் ட்ரிம் பண்ணிக்கலாம். இதுவும் ட்ரிம்மு, இதையும் ட்ரிம் பண்ணிக்கிறேன். எக்ஸஸாக போகிற லைனையும் நான் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். சேம் இதையும் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ரெஃபரன்ஸ். ஸோ ஃபுல்லி கன்ஸ்ட்ரைன் ஆகணும். ரேடியஸ் 5 கொடுத்துடலாம் அல்லது நீங்கள் 3Dயில் கொடுத்தாலும் ஓகே. எல்லா கார்னரும் ரேடியஸ் 5 வரணும். ஸோ எல்லாத்துலேயும் ரேடியஸ் 5 கொடுத்தாச்சு. தென் பாக்கெட்டு ரிவர்ஸ் டைரக்ஷன் அப் டு லாஸ்ட். தென் கிளிக் ஓகே.
அதே மாதிரி சேம் பாக்கெட்டு இதை நான் வந்து மிரர் பண்ணிக்கிறேன். அதுக்கு பிளேன்ஸ் வேணுமா, ஸோ பிளேன் எல்லாம் ஹைட் பண்ணிக்கிறேன், ஐ மீன் அன்ஹைட் பண்ணிக்கிறேன். ஹைட் பண்ணதெல்லாம் ஜஸ்ட்டு ஹைட் ஷோ. ஓகே, சேம் மிரரு பார்த்தோம்னா இந்த பாக்கெட்டு, தென் இதில் வந்து சென்டர் பிளேன், கிளிக் ஓகே. அதே மாதிரி தென் இப்போ வந்து சர்க்குலர் பேட்டர்ன் மொத்தம் 4 தேவை. ஸோ பார்த்தீங்கன்னா 90. ஓகே, ஃபுல்லாக செலக்ட் ஆகிட்டா கேன்சல் கொடுத்துருங்க. அந்த சர்ஃபேஸ் மட்டும் தான், ஐ மீன் அந்த ஃபேஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். நான் அந்த ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டேன். சர்க்குலர் பேட்டர்ன் இது பார்த்தீங்கன்னா 360 டிவைடட் பை 490 தான் வரும். இது பார்த்தீங்கன்னா 4 இன்ஸ்டன்ஸு ரெஃபரன்ஸ். இது நான் மொத்தமாக ஃபஸ்ட்டு ஃபுல் கார்பனே செலக்ட் பண்ணிவிட்டேன், ஸோ அது அப்படி ஆயிடுச்சு. தென் இந்த பக்கமும் சேம்பர் கொடுக்கணும், சேம் சேம்பர் 2x2. சாரி 5x5 தான் வரும். சாரி சேம் தான், நாங்கள் 5 தானே கொடுத்தோம். ஸோ மேலே 5 கீழே 5, கிளிக் ஓகே. இப்போ கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபேஸ் வச்சுக்கிட்டு ஒரு பிளேனு 5+5 க்ரியேட் பண்ணோம். க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் அதில் தான் ஸ்கெட்ச் பண்ணணும். ஸோ சின்ன 2 சர்க்கிள் தான், ஈஸியாக ஓட்டலாம். தென் சேம் சர்க்கிள், தென் இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா 54, ரேடியஸ் 27 அல்லது டயா 54. பேட் கொடுத்து ஓகே கொடுத்துங்க. தென் சேம் ஸ்கெட்சு, தென் பார்த்தீங்கன்னா ஓகே இது பார்த்தீங்கன்னா ரேடியஸ் 15, டயா 30. சேம் எக்ஸிட் கொடுத்துட்டு இப்போ வந்து பாக்கெட் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. தென் இப்போ நம்ம வந்து அந்த கிரிப்பு மாதிரி போடணும், ஐ மீன் ஸ்டெப்ஸு, கியர் ஸ்டெப்ஸ் அல்லது லாக் பண்ணுறதுக்கு ஹைட் பண்ணிக்கிறேன். சேம் டயா 30, ஜஸ்ட் ஒரு லைன், இந்த லைன் பார்த்தீங்கன்னா 18 ஹைட்டு, 18. தென் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா 15. சேம் இது வந்து ஓகே கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இது வந்து 4 தான், ஸோ டோட்டல் 8. இந்த லைனை வச்சு இந்த லைனை மிரர் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் அதே மாதிரி இது வந்து சென்டர் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கேருந்து ஓகே. இதை நான் வந்து நார்மலுக்கு மாற்றிக்கிட்டு தென் ட்ரிம் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஆகலையா, டபுள் டேப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போது வந்து நம்ம இதை வந்து விசிபிள் கொண்டு வந்துடலாம். எக்ஸிட்டு, தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்கெட்டு, அது கொடுத்துட்டு அப் டு லாஸ்ட்டு கிளிக் ஓகே. இப்போ வந்து சேம் சர்க்குலர் பேட்டர்னு, எடுத்துக்கிட்டு இன்ஸ்டன்ஸ் வந்து 6 வரும். இது பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடம், தென் கிளிக் ஓகே. சரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிம் வந்து கரெக்டாக ஓகே. நம்ம அந்த பிளேன்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிக்கலாம்.
சேம் ஓகே பிளேன் ஒன்று ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா பிளேன் ஹைட் பண்ணுறது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து ஓகே ஃபைன். ஓகே காய்ஸ், இவ்வளோ தான் கைஸ் டயக்ராம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.